முக்கிய செய்தி. சென்னை பட்டினப்பாக்கம் இல்லத்தில் விஜயுடன் தலைமைச் செயலாளர் சாய்குமார் சந்திப்பானது நிகழ்ந்திருக்கிறது. டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோரும் தாவேக தலைவர் விஜயை சந்தித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநரிடம் விஜய் கடிதம் வழங்கியிருந்தார். இந்த நிலையில் இந்த சந்திப்பானது நிகழ்ந்திருக்கிறது. தலைமைச் செயலாளர் சாய்குமார் மற்றும் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோரும் தாவேக தலைவர் விஜயை சந்தித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விஜயுடன் தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபி ஆகியோர் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் சந்திப்பு நிகழ்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். பட்டினப்பாக்கத்தில் உள்ள தாவேக தலைவர் விஜயினுடைய அலுவலகத்திற்கு தற்பொழுது தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் இருவருமே சென்றிருக்கிறார்கள். அதாவது தனி பெரும்பான்மையாக ஒரு கட்சியாக தாவேகா உருவெடுத்திருக்கக்கூடிய நிலையில ஒரு அறுதி பெரும்பான்மைக்காக தொடர்ந்து பல்வேறு சிறிய கட்சிகளிடம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரி தமிழக ஆளுநரையும் தாவேகா தலைவர் விஜய் சந்தித்திருக்கிறார். நாளை பதவியேற்பு நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அது தள்ளி போகலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில தான் தமிழக டிஜிபியும் அதே போன்ற தமிழக தலைமைச் செயலாளரும் நேரடியாக சென்றிருக்கிறார்கள் விஜயை சந்திப்பதற்காக. இதற்கு முன்னதாக காவல்துறை அதிகாரிகள், டிஐஜி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய, ஐஜி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் ஏற்கனவே சந்தித்திருந்தாலும் டிஜிபியும் தலைமைச் செயலாளரும் தற்பொழுதுதான் அவரை நேரில் சென்று சந்திக்கிறார்கள். கிட்டத்தட்ட அடுத்ததாக அரசு அமைக்கப் போவது தாவேகா தான் என்ற ஒரு முடிவுக்கு அதிகாரிகள் எல்லாம் வந்திருக்கக்கூடிய நிலையில இந்த சந்திப்பு நிகழ்கிறது. இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று தெரிவிக்கிறார்கள். தலைமைச் செயலாளர் சாய்குமார், டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் ஆகியோரும் அங்கே சென்றிருக்கக்கூடிய நிலையில் ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மரியாதை நிமித்தமாக வழக்கமாக புதிய ஒரு அரசு அமையும் பொழுது அல்லது புதிதாக தேர்தலிலே அவர்கள் வெற்றி பெற்று வரும்பொழுது அந்த கட்சியினுடைய தலைவரை அல்லது அடுத்ததாக முதல்வராக பொறுப்பேற்கக்கூடியவரை மரியாதை நிமித்தமாக அதிகாரிகள் சந்திப்பார்கள். அதே போன்ற ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மேலும் சில IAS மற்றும் IPS அதிகாரிகளும் இந்த சந்திப்பிற்காக சென்றிருப்பதாகவும் வாழ்த்து தெரிவிப்பதற்காக சென்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அப்பொழுது தொடர்பாக சில ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பதவியேற்பு விழா நடப்பதாக இருந்தால் எப்பொழுது நடப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள், அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன, அடுத்ததாக ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அரசு நிர்வாகம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தெல்லாம் கூட தொடர்ந்து ஆலோசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்பொழுது அதிகாரிகள், அதாவது டிஜிபியும் அதே போன்ற தலைமைச் செயலாளரும் சென்றிருக்கக்கூடிய நிலையில் மேலும் சில IPS மற்றும் IAS அதிகாரிகளும் தாவேகா தலைவர் விஜயை சந்திப்பதற்காக, மரியாதை நிமித்தமாக சந்திப்பதற்காக பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகத்துக்கு சென்றிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.